அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சூரியனை பற்றி சீர விளக்கம் சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சூரிய பகவானை பொறுத்த மட்டும் சூரிய நமஸ்காரம் என்று ஒரு விசேஷ வழிபாடு நடைமுறையில் உள்ளது. இதை செய்வதன் மூலம் சரிக பலமும் ஆன்மீக பலமும் அடைய முடியும் என்பது அனுபவத்தில் கண்ட முன்னோர்களுடைய உண்மை. ஜனன லக்கணம் என்பது ஜாதகத்தில் முக்கியமான முதல் பாகம் அல்லவா? அந்த பாகத்துக்குரிய காரணம்தான் சூரியன். சுயநிலை, சுய உயர்வு, செல்வாக்கு, கௌரவம், ஆற்றல், வீரம், பராகரம், சரிக சுபம், நன்னடத்தை, நேத்திரம், உஷ்ணம், ஒளி, அரசாங்க ஆதரவு முதலியவற்றை காரகன் சூரியன். அதே போல பிதிர்காரகனும் சூரியனே. சூரியனது குணம் சாத்விக குணம். தாமிர உலோகத்துக்கு உரியவர். இரண்ட சிவப்பு அவரது நிறம். உடல் எலும்புக்கு உரியவர். அதே போல உடல் கார்ப்புக்கு சுவைக்கு சூரியனது நிலை மிகவும் முக்கியம். ஆண் பெண் அலி என முப்பிரிவு ஆண் கிரகம் ஆவான் ஆதித்யன். ஒரு ஆண்மனாவது ஜாதகத்தில் சூரிய பலம் ஓங்கியிருந்தால்தான் ஆண்மை எனும் ஆற்றல் அவர் சிறந்து விளங்கக்கூடியவராக இருப்பார். ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் பலம் சிறப்பாக இருந்தால் ஆக்ரோஷ சக்தி ஏற்படும். சிறந்த கற்புரையராக அந்த பெண்மணி திகழ்வாங்க. சூரியனுடைய சொந்த வீடு சிம்மம், உச்ச வீடு மேசம், நீச வீடு துலாம், ரிஷபம், மகரம், கும்பம் இம்மூன்றும் பகை வீடுகள். சூரியனுக்கு சந்திரன், செவ்வாய், குரு மூவரும் நண்பர்கள். ஜாதகத்தில் தான் இருக்கும் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தை முழு பார்வையாக பார்க்கும் ஆற்றல் சூரியனுக்கு உண்டு. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் சூரியன். பாவகிரகங்களில் ஒருவரான இடம்பெற்றிருந்தாலும் இந்த சூரியனுக்கு உன்னதமான ஆற்றல் பொறுப்பு ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்துவது இவர்தான். தலைமை ஸ்தானத்தில் சூரியனை வைத்து கணிக்கப்படுகின்ற கணித முறைக்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர். சௌராமணம் என்று இவ்வகை கணித அடிப்படை